இந்திய தேசத்தின் பாதுகாவலனே, எல்லையில்லா பாசத்திற்கு சொந்தக்காரனே, பார் போற்றும் தலைவா, பாரதம் பெற்றெடுத்த தவ புதல்வா, நாடு நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் உழைக்கும் தலைவா, உங்கள் பிறந்த நாள் தேசத்தின் வளர்ச்சி நாள். திருமதி லதா சண்முக சுந்தரம், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர். திரு வி ரமேஷ், அட்வொகேட், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர், அண்ணா நகர் சட்டமன்ற பொறுப்பாளர். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. செங்கோட்டையன் டெல்லி போயிட்டு வந்துட்டு நான் அமித்ஷா அவர்களையும் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்து பேசினேன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த செய்தியாளர் சந்திப்பு தற்போது விவாதமாயிருக்கிறது. அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் கெடு கொடுத்துட்டு மாவட்ட பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு தலைவராக இருக்கிறார் செங்கோட்டையன். இவரை டெல்லி பாஜக என்டர்டெயின் செய்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்னை பொறுத்த மட்டும் அதில் வேற ஒரு விஷயம் இருப்பதாக நான் நினைக்கல. எவ்ரிதிங் வில் பி செட்டில்டு டவுன். என்ன இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். டிஎம்கேல வந்து அவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்களா? கம்யூனிஸ்ட் விழுந்து போராட்டம் நடத்துகிறான், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறாங்க. கூட்டணி போயிடக்கூடாது, ஆனால் கொள்கையை காட்டின மாதிரி ஒரு பங்கு. பிசிக்கு அப்பப்போ பார்கெனிங் ரேட்டை ஏற்றுறதுக்கு ஒவ்வொரு பயத்தை உண்டு பண்ணியிருக்காரு. அவன் வைகோ சரண் அடைஞ்சிட்டார், அவங்களும் கண்டுக்கல. மீடியாவுக்கு எதை பார்த்தால் பெருசுபடுத்தலாம்ங்கிறது இருக்கிறதுனாலேயே ஏற்பட்ட விளைவினுடைய அடிப்படையில் தான் இன்றைய அதிமுக பிஜேபி கூட்டணியை பற்றிய பிரச்சாரம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அப்படி தான் இருக்குது. எங்களுக்கு தேவை திமுக ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு எங்களுடைய பங்கு, நாங்கள் அமைதி காப்போம், எல்லாம் செட்டில் டவுன் ஆகும். எங்களுடைய ரியாக்ஷனுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 3 மாதத்துக்குள்ளார நிலைமை மாறும். எல்லாமே சாதகமாக திமுக அணிக்கு எதிராக வரும். தமிழ் இனத்துக்கு கருணாநிதியும் திமுகவும் செய்த மிகப்பெரிய துரோகத்தை சொல்றாரு இஎஸ். இதை நீங்க செய்வது சரி, ஆனால் நான் வெளியில சொல்ல முடியாது. நான் அமைதி காப்பேன், ஆதரவு தெரிவிப்பதாக வெளியே சொல்ல மாட்டேன். அவருடைய வேர்ட்ஸ் இருக்கு, டாக்குமெண்டேஷன் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் எப்படி சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிப்பாரு? அமித்ஷா வார்த்தைகளை அளவாக பேசுபவர். பிஜேபியில் இருக்கிற பல பேர் வந்து எதை செய்ய போகிறார்களோ அதை சொல்ல மாட்டார். செய்த பிறகு அப்பயும் நீங்க சொன்னாதான். ஏன்னா அம்பட்டம் அடித்துக் கொள்ளுது, தற்பெருமை அடித்துக் கொள்வது கிடையாது. ஆனால் அன்னைக்கு சொன்னார், தமிழ்நாட்டை நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் பொருளாளர் மூத்த தலைவர் SR சேகர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத். சார், இப்போ தமிழக அரசியல் களத்துல மிகப்பெரிய ஒரு விவாதமாக எழுந்திருப்பது அப்படிங்கிறது உங்க கூட்டணி தொடர்பாகத்தான். அதுவும் குறிப்பாக உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவில் நடைபெற்று வரும் குழப்பங்கள். இப்போ அதுல சமீப டெவலப்மெண்ட்டாக வந்திருப்பது செங்கோட்டையன் டெல்லி போயிட்டு வந்துட்டு நான் அமித்ஷா அவர்களையும் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்து பேசினேன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த செய்தியாளர் சந்திப்பு தற்போது விவாதமாயிருக்கிறது. அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் கெடு கொடுத்துட்டு மாவட்ட பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு தலைவராக இருக்கிறார் செங்கோட்டையன். இவரை டெல்லி பாஜக என்டர்டெயின் செய்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ உங்களுடைய பார்வை. நீங்கள் இந்த சொல்லக்கூடிய விஷயத்துக்கு முன்னால் நான் வந்து ஆதன் நேயர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், அரசியல்னாலே பரபரப்பு. நான் பேர் குறிப்பிட்டு சொல்கிறேன். ஜூனியர் விடங்கிற பத்திரிகை வந்ததுலேருந்து செய்திகள் வந்து மசாலாக்கள் ஆக்கப்பட்டது. அது ஒரு செய்தியாக தான் வந்துச்சு. அதுலேருந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் இல்லை, ப்ரோகேட்டிவ் ஆர் வந்து சென்சேஷனல் ஜேர்னலிசம். அதனால் இப்போ வந்து வீட்டுக்குள்ளே சமையலறையில் கூட கேமரா வர ஆரம்பிச்சிச்சு. இந்த அரசியல் தேர்தலை நோக்கி இந்த காலகட்டத்தில் தும்முனால் செய்தியாகும், எறும்புனால் செய்தியாகும். துரதிருஷ்டவசமாக இன்றைய கட்சிகள், அதனுடைய தலைவர்கள் தாங்கள் செய்தியிலே வர வேண்டும் என்பதற்காக நிறைய விஷயம் செய்கிறாங்க. அதுக்கு மேலே மீடியா இல்லாத செய்தியாகிறது. இது சின்ன ஒரு பிரிலோடு சொல்கிறேன் நான் முன்னால், இந்த செய்திக்கு முன்னால். அதனால் இப்போ இங்கே நடப்பதெல்லாம் எனக்கு ஆச்சரியப்பட வைக்கவில்லை. நீங்கள் வரிசையாக கடந்த ஒரு 5 தேர்தல்கள் எடுத்து பாருங்கள். 2011 சட்டமன்ற தேர்தலேருந்து ஆரம்பித்து 14, 19, 21 தேர்தலுக்கு 6 மாத காலத்துக்கு முன்னால் அரசியல் அதனுடைய உச்சகட்ட சூடுக்கு போகும். மீடியாக்களுக்கு அப்படியே அல்வா தூண்டு, பரபரப்பாக இருக்கும் செய்திகள். யூடியூபர்ஸுக்கு அதுதான் காலம். அவங்க பேசுகிறது செய்தி. ஏன்னா அதை மட்டுமே பார்க்குற ஒரு அப்பாவி ஜனங்கள் இருக்காங்க. ஆனால் அடுத்த நாளைக்கு அது பொய்ங்கிறது வெளியே வரும். அது வரையில் அது செய்தி.
இந்த செங்கோட்டையன் சமாச்சாரம் அவர் டெல்லிக்கு போனது, அமித்ஷாவை பார்த்தது, இது அதிமுக குழப்பம், அதிமுக அடிதடி, இபிஎஸ் அப்படி பண்ணார், இதெல்லாம் அந்த கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்கள் சொன்ன ஒரே ஒரு கொரலேஷன் வேணால் நான் பதில் சொல்லலாம். அமித்ஷாவை போய் அவர் பார்த்தார், எனக்கு தெரியாது, பத்திரிகைகள் போட்டிருக்காங்க. ஒருவேளை உண்மையானால் அவர் போய் பார்க்குறாரு, இவர் கூப்பிட்றாரு, அதுக்கு நீங்கள் முடிச்சு போடலாம், உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. ஆனால் மற்ற எல்லா விஷயங்களும் கட்சியினுடைய இன்டர்னல் பார்ட்டி அஃபேர்ஸ், அது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு, பத்திரிகைக்கு வந்துருச்சு, அதனால் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. என்னை பொறுத்த மட்டும் இத்தனை ஆண்டு கால அரசியல் ஊழியனாக, தொண்டனாக இது எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா நீங்கள் போன தேர்தலில் பார்த்துருப்பீங்க, 21 தேர்தலில் எப்படியெல்லாம் வசை மாறி புழிந்து கொண்டார்கள். வார்த்தையில் எழுத முடியாது, உச்சகட்டத்துக்கு போவாங்க. கழகத்தினுடைய ஸ்டைல் ஆஃப் பேச்சு அதுதான். ரூமுக்குள்ளே கூட பேச முடியாதெல்லாம் மேடையில் பேசுவாங்க. வீர வசனங்கள் உங்களுக்கு வைக்கவோ தெரியும், அவர் பேசுறதுக்கு மேலே யாராலையும் பேச முடியாது. அதுக்கு மேலே நிறைய உதாரணங்கள் அதை நாங்கள் சொல்ல தயாரில்லை. அது தேர்தல் வரை நடக்கும். இப்போ நான் பேர் சொல்லலை, நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை எழுதி இப்பயே தரேன் உங்களுக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படியெல்லாம் மிக காரசாரமாக பேசினார்களோ, அவங்க நாளைக்கு கூட்டணியில் சேரணும்னு சொன்னால் அந்த ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க. தமிழகத்தின் நலம் கருதி, தமிழின் நலம் கருதி, இந்திய தேசிய ஒற்றுமைக்காக, அப்புறம் 4-5 எந்த பக்கம் யார் சேர்றாங்களோ அது அந்த மாதிரி, நான் கச்சத்தீவை மீட்க, இல்லைனா நீட்டை ஒழிக்க, ஏதோ ஒரு ஆறிப்போன, காஞ்சி போன, சரகாய் போன பழைய விஷயங்கள். இன்றைக்கி சோஷியல் மீடியா இஸ் வெரி பவர்ஃபுல். ஓட்டா மாறுங்கிறது 2வது விஷயம். பரபரப்பாக பேசலாம், அப்படியே தட்டினீங்கன்னா கொட்டுது சமாச்சாரத்தை. ஆனால் அதுலேருந்து ஒன்று எடுத்து பேசக்கூட தெரியல, பழசு எடுத்து பேசுகிற அளவுக்கு அவ்வளோ ஓல்டு ஸ்டைல், மக்கள் ரசிக்கலை. அதனால் அப்படி ஸ்டேட்மெண்ட் விட போகிறார்கள், அப்படி விடுவார்கள். இது இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னோம்னா அது பெரிய விவாதமாக மாறும். நான் ஒரு அரசியல் பார்வையாளனாக சொல்கிறேன், பார்கெயினுக்காக பேசக்கூடிய விஷயங்கள் பல பேர் பேசுகிறார்கள். நான் கூட்டணியில் இருக்கிறது நான் சொல்லலை, கூட்டணியில் அப்படி பேசுவாங்கன்னு நான் நினைக்கல, அதிமுக கூட்டணியில் அப்படி பேசுகிறதாக நான் நினைக்கல, மற்ற கட்சிகளை சொல்கிறேன் நான். அதனால் பேசக்கூடிய பரபரப்பான செய்திகளை இப்போ வெளியே கொண்டு வருது ஒரு விஷயம். 2வது இன்னொரு பக்கம் பார்ப்போம், மீடியாவினுடைய பேலன்சிங் ஆட்டிடியூட் ஆர் ஆக்டிவிட்டி ஆர் நடுநிலை பெருமை எவ்வளோ பெரிய கொஸ்டினாக இருக்குங்கிறது சொல்கிறேன். டிஎம்கேல அவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்களா? கம்யூனிஸ்ட் விழுந்து போராட்டம் நடத்துகிறான், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறாங்க. கூட்டணி போயிடக்கூடாது, ஆனால் கொள்கையை காட்டின மாதிரி ஒரு பங்கு காமிக்கணும். பிசிக்கு அப்பப்போ பார்கெனிங் ரேட்டை ஏற்றுறதுக்கு ஒவ்வொரு பயத்தை உண்டு பண்ணியிருக்காரு. பாவம் வைகோ சரணடைஞ்சிட்டார், அவங்களும் கண்டுக்கலை. அதனால் இப்படி பார்கெனிங் ஆட்டிடியூடு எல்லா பார்ட்டிங்க இருப்பதுனாலையும் மீடியாவுக்கு எதை பார்த்தால் பெருசுப்படுத்தலாம்ங்கிறது இருக்கிறதுனாலையும் ஏற்பட்ட விளைவினுடைய அடிப்படையில் தான் இன்றைய அதிமுக பிஜேபி கூட்டணியை பற்றிய பிரச்சாரம். பாஜகவினுடைய ஒரு தொண்டனாக, ஒரு சீனியர் பொலிட்டீஷியனாக என்னுடைய பார்வை அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய விஷயம் அது. அதை பற்றி கமெண்ட் அடிப்பதற்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அடிக்கலாம், அது உரிமை. என்னை பொறுத்த மட்டும் அதில் வேறு ஒரு விஷயம் இருப்பதாக நான் நினைக்கல. எவ்ரிதிங் வில் பி செட்டில்டு டவுன். என்ன இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இல்லை, இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போது ஒரு திமுகவை எதிர்க்க ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக மக்களுடைய பிரச்சனைகளை பேசி அரசியலை நகர்த்த வேண்டிய பாஜக அதிமுக கூட்டணி, இப்போது இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் இப்போ செங்கோட்டையன் எழுப்பியிருப்பது, சசிகலா சொல்லுவது, தினகரன் சொல்லுவது அப்படின்னு சொல்லிட்டு இதை நோக்கியே விவாதங்கள் போயிட்டுருக்கு. அப்படிங்கிற போது அது உங்களுக்கு உண்மையிலே வலு சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்குமா? இப்போ நான் பெருமையாக சொல்லுவேன், நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுவேன், ஒரு மிக கட்டுப்பாடான இயக்கம் பிஜேபி. 1-2 விஷயங்கள் முரண்பாடுகள் இருக்கலாம், ஏன்னால் நாம் வளர்க்கப்பட்ட விதம் அது. ஒருவேளை அதனால தானவோ தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதற்கு ரொம்ப தாமதமாகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லோக்கல் அரசியல் வேறு, லோக்கல் அரசியல் மசாலா அரசியல், அது எங்களால் செய்ய முடியல. அதனால் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், ஆப்ரேஷன் சிந்தூரில் ட்ரம்ப் நான் தான் மீடியேட் பண்ணலன்னு சொன்னார். இந்தியன் கவர்மெண்ட்டினுடைய ரெஸ்பான்ஸ் பார்த்துருக்கலாம், நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. நம்ம
இட்ஸ் வி ஆர் ஷோயிங் அவர் மைட். அப்புறம் we don't want to enter into any controversy and we want to show our maturity. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அப்படி தான் இருக்குது. யார் என்ன வேணாலும் பேசிக்கிங்க. எங்களுக்கு தேவை திமுக ரீப்ளேஸ் பண்ணணும், எங்களுக்கு தேவை இந்த கூட்டணியை வந்து இன்னும் வலு சேர்க்க வேணும். அதுக்கு எங்களுடைய பங்கு, நாங்கள் அமைதி காப்போம். ஒருவேளை ஏதாவது சொல்லணும் போன வரணுனால மீடியா மூலமாக சொல்ல மாட்டோம், நேரடியாக சொல்லுவோம். எங்கே பார்க்கணுமோ எப்படி பார்க்கணுமோ எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுவோம். அதனால் எங்களுடைய பார்வை எல்லாம் செட்டில் டவுன் ஆகும். எங்களுடைய ரியாக்ஷன் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 3 மாதத்துக்குள்ளார நிலைமை மாறும். எல்லாமே சாதகமாக திமுக அணிக்கு எதிராக வரும். இப்போது ரொம்ப ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இப்போது அதற்கு எல்லாமே ஒரு பக்கம் வாழ்த்துக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஐஎன்டிஏ கூட்டணியும் ஒரு டஃப் ஒரு இதை கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா 300 வாக்குகள் அவங்களுக்கு வந்திருக்கு. ஆனாலும் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று சிபிஆர் அவர்கள் துணை ஜனாதிபதி ஆகியிருக்கிறார். உங்களுடைய டேக்? 2 விஷயம். ஒன்று வந்து சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு மிக சாதாரணமான மனிதர், பழகுவதற்கு இனிமையானவர். எம்பியாக இருக்கின்ற நாங்கள் வந்து கட்சிக்குள்ளே அவர் வருவதிலிருந்து அவரை இது வந்து கொஞ்சம் அவர் பெரிய போஸ்ட்டுக்கு வந்துட்டார், அதனால் நான் அவரோட க்ளோஸ்ன்னு காமிக்கிறதுக்கு அல்ல சரித்திரம். அதனால் நாங்கள் அவர் கட்சிக்குள்ளே அப்படியே வந்து அவர் அதுக்கு முன்னால் நான் இருக்கேன். 16 வருஷம் 17 வருஷத்துக்கு முன்னால் இருக்கேன். 97 அப்படியே வந்து சேர்த்து அவர் வந்து மாநில செயலாளர் ஆகி அப்புறம் கோயம்புத்தூரில் அவருக்கு 2 எலெக்ஷன் இன்சார்ஜ் ஆனது. 25 நேற்று கவர்னர் ஆனவர்களும் நாங்கள் மிக நெருங்கிய அன்பான ஒரு ரிலேஷன். ஸ்பெஷாலிட்டி புதுதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். வெறும் வாழ்த்துக்களை சொல்வதற்கு நான் தயாராக இல்லை. ஏன்னா அண்ணன் தம்பிக்குள்ள வாழ்த்துக்கள் அவசியம் இல்லை, அந்த மாதிரி ஒரு நட்பு. ஆனால் வித்தியாசமானவர். இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, டெல்லி போயிருக்கிறார் இவர், இவரை பார்த்தார், இப்படி வருமா. அப்புறம் இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்து அவர் லெஃப்ட் அண்ட் ரைட்டு விட்டுட்டார். இதெல்லாம் தன்னை பற்றி வெளியே சொல்வதற்கு, தன்னுடைய ரிலேஷன்ஷிப் அவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு சொல்கிறதற்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் பார்க்கலாம், அந்த தலைவரோடு எடுத்த ஃபோட்டோ நிறையா வரும். அது வந்து வால் போஸ்டர்லேயும் வரும். சிபிஆரை நீங்கள் எங்கேயுமே இப்படி பார்க்க முடியாது. சிபிஆருக்கு டெல்லியில் இருக்கிற கான்ட்ராக்ட், அவர்கிட்ட இருக்கிற மேல்மட்ட உயர்வுகள், நான் எத்தனையோ நாள் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், அவர் சொன்னதில்லை. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் எல்லாருக்கும் செஞ்சுருக்காரு, என் மூலமாகவே செஞ்சுருக்காரு, சொன்னதில்லை. அது அவருடைய யூனிக்னஸ். மேபி தட் இஸ் ரிவார்டடான்னு எனக்கு தெரியாது. அது பிஜேபியினுடைய ஸ்டைல். நீங்கள் பேச என்னை பற்றி நான் சொல்லக்கூடாது, அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த பாலிடிக்ஸ் எங்களுக்கு புதிதாக இருக்குது. ஆனால் 98லேருந்து கொஞ்சம் கூட்டணியில் சேர்ந்து எங்களுக்கும் இதை கொஞ்சம் மறத்து போக வைத்திருக்கிறது. அதனால் இந்த விபி தேர்தலில் 2 விஷயங்கள் நம்ம கண்ணால் பார்த்தோம். ஒரு 15 ஓட்டு செல்லாத ஓட்டு. ஆமாம், எங்கே போயிட்டுருக்கோம் நாம்? கற்காலத்தை நோக்கி போகிறோமா? இவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரா, அல்லது இரட்டை நிலைப்பாட்டை எடுத்து அந்த கட்சிக்கு துரோகம் செய்கிறாரா? மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். எந்த மாநிலத்தில் என்னெல்லாம் தெரியாது, இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது, நம்ம அனுப்புகின்ற நபர் இவ்வளோ பொறுப்பாக இருக்கிறார் என்பது ஒரு விஷயம். 2வது, 3ல் 2 பங்கு ஓட்டு பிஜேபி வாங்கியிருக்கு. தட் இஸ் 60%. இவங்க ஒரு 40% வாங்கிறார். 370 சொச்சம் அளவுக்கு இவங்களுடைய ஸ்ட்ரென்த் இருந்திருக்கு. அது வரல. அது அவங்களுடைய நிலைப்பாட்டை காண்பிக்கிறது. 3வது விஷயம், ஈரோடில் வந்து பை எலெக்ஷனாலே பல கட்சி, பெரிய கட்சி நிற்காது. ஏன்னா ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்தில் நிச்சயமாக ஆளுங்கட்சி வந்துடும். ஒருவேளை இருக்கக்கூடிய பர்சன்டேஜை விட வீக்காக போச்சுன்னா அதனால் நிற்க மாட்டாங்க. அடுத்த தேர்தலுக்கு அது பெரிய டாக்கிங் பாயிண்ட், அனாலிசிஸ் கையில், அனாலிட்டிக்ஸ் கையில் போயிடும். அவங்க வந்து பெருசாக அதை போட்டு பிச்சு பயங்கரமான ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. அப்படி இருந்துடக்கூடாதேன்னு நின்றுருக்காங்க. குறைந்தபட்சம் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்கள ஒரு தடவை போய் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாவது வச்சுக்கோன்னு நின்றுருக்காங்க. அந்த கூட்டணி எங்கெங்கே இருக்குது? மம்தா எப்படி இருக்காங்க, ஒவ்வொரு இவர் பட்நாயக் எப்படி இருக்கார், டிடிபி அங்கே எப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லாருமே தனியாக, கம்யூனிஸ்ட் எப்படி இருக்காங்க, அத்தனை மத்திய அரசுடைய திட்டங்களையும் பினராயி விஜயன் செயல்படுத்துகிறாரு. ஸோ தட் அவங்க வந்து ஐடியாலஜியே கிடையாது,
கொள்கையும் கிடையாது, குறைந்தபட்சம் பவருக்காக ஒன்று சேர்ந்திருக்கலாம், அதுவும் கிடையாது. அவர்கள் பாவம் தங்களை எக்ஸிஸ்டன்ஸை காண்பிப்பதற்காக இன்னும் உடைந்து போன விட்டார்கள் என்று வெளியில் தெரியாமல் அது மூடி மறைப்பதற்காக எலெக்ஷன் இருக்காங்க. அதுலேயுமே 2 செட்பேக்கு இந்த மாதிரி தேர்தல் பர்சன்டேஜ் குறைஞ்சது. அதனால் இந்த தேர்தலில் நீங்கள் ஏன் தேர்தல் நடந்தது என்கிற மாதிரி தான் உங்கள் கொஸ்டின் இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான். அது பிஜேபி வெற்றி பெறும் என்பது உறுதியானால் கூட பிஜேபி என்ன எதிர்பார்த்து அதற்கு மேலே ஓட்டும். தட் மீன்ஸ் நாங்கள் எதிரிலே இருக்கக்கூடிய அணிகளை கூட ஈர்க்கின்ற அளவிற்கு நட்பாகவும் உண்மையாக இருக்கிறோம் என்பதை வெளிக்காட்டி இருக்கிறோம். ஒன்றாக இருந்தாலும் அவருக்குள்ள ஓட்ட ஓடசுகள் எதிர்மறையான விஷயங்கள் பல இருக்கிறது என்பதை காட்டுகின்ற விஷயமாக அவர்களை காண்பித்திருக்கிறார்கள். இதுதான் இந்த விபி தேர்தலுடைய வெட்ட வெளிச்சமான உண்மைகள் நான் நினைக்கிறேன். கடந்த காலங்களில் ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. மிக குறிப்பாக திரௌபதி முர்மு அவர்கள் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படும் போது அவர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதால அப்போ கூட்டணி இல்லை, இப்பவும் கூட்டணி இல்லை, கூட்டணி இல்லாதனாலும் கூட ஒரு கட்சி மாற்றங்களை கடந்து நம்ம மாநிலத்தை சேர்ந்தவர்னு வாக்களித்தார் நவீன் பட்நாயக் அவர்கள். அஸ்வினி வைஷ்ணவ் விஷயத்துலையும் ராஜ்யசபா எம்பி ஆகும்போதும் அதே நடந்தது. ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேரடியாக சென்னைக்கு ஸ்டாலின் அவர்களை இல்லத்தில் சந்தித்து ஆதரவு கேட்டு அதன் பிறகு ஆதரவு கேட்டதாக சொல்லப்பட்டாலும் கூட திமுக வாக்களிக்கலை அப்படிங்கிறத பார்க்குறோம் சிபிஆருக்கு ஆதரவாக. இது எப்படி பார்க்குறீங்க சார்? கடந்த காலங்களில் பல இடங்களில் பல உதாரணங்களில் பல சரித்திர நிகழ்வுகளில் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாகன்னு சொல்லி மேடை பேச்சு மட்டுமே இருந்து அதற்கு எதிராக இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் திமுகங்கிறது நிதர்சனமான உண்மை. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், 2 விஷயத்தை சொல்கிறேன். பழைய விஷயம், ரொம்ப ஆறிப்போன விஷயம் இருந்தாலும் உடனடி ஞாபகத்தில் வரப்போ சொல்கிறேன். ஒன்று நீட், அது கையெழுத்து போடும்பொழுது அது சட்டமாகின்ற போது திமுக ஆட்சியில் அங்கம் வகித்தது. இப்போ எதிர்க்கிறாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அது இது உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணை, முடியவே முடியாது, மாற்ற முடியாதுன்னு தெரியும். அதை விட மிக முக்கியமான விஷயம், மிகப்பெரிய கார்ப்பரேட்டுகள் மெடிக்கல் காலேஜ் வச்சு கார்ப்பரேட்டில் உருவான குடும்பத்தினுடைய குழந்தைகள் மட்டுமே படிக்க முடியுங்கிற நிலைமை நீட்டுக்கு முன்னால் சாதாரண ஏழை எளியவனுக்காக இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்கிறது அதுக்கு போகதை தடுத்தது. சமத்துவம்லாம் இல்லை. இது ஒரு விஷயம். கட்சித்தீவு எடுத்துங்க. எல்லாருக்கும் தெரியும், இப்போ நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னால் பேசின ஒரு வீடியோ பார்த்தேன். தேதி பை தேதி சொல்லி இந்த தேதியில் இது முடிவு செய்யப்பட்டது, அந்த தேதியில் கருணாநிதி அதில் இருந்தார். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸினுடைய செக்ரட்டரி உட்காந்துருந்தாங்க. இப்படி பேசப்பட்டது, பேசி முழுவதுமாக தெரிந்தது. அதை விட மிக தமிழ் இனத்துக்கு கருணாநிதியும் திமுகவும் செய்த மிகப்பெரிய துரோகத்தை சொல்கிறார் இஎஸ். இதை நீங்கள் செய்வது சரி, ஆனால் நான் வெளியில் சொல்ல முடியாது, நான் அமைதி காப்பேன், ஆதரவு தெரிவிப்பதாக வெளியே சொல்ல மாட்டேன். அவருடைய வேர்ட்ஸ் இருக்குது, டாக்குமெண்டேஷன் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் எப்படி சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிப்பார்? இதயத்தில் தமிழுக்கு இடம் இருந்ததுன்னா கோட்டு சீட்டோட ஷூட்டிங் நடிக்கிற மாதிரி போயிட்டு வந்திருக்காரு. பார்த்தீங்க, பர்சனல். அதை கமெண்ட் பண்ணக்கூடாது. ஆனால் படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயிலுங்கிற மாதிரி நான் பச்சை தமிழன் சொல்லக்கூடியவங்க ஊர் சுற்றிட்டு போயிட்டு வந்திருக்காருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது படங்களும் அதுதானே சொல்லுது. கமெண்ட்ரி பேஸ்ட் ஆன் படம் தானே. அதனால் அப்படி இருப்பவர்களால் எப்படி தமிழனுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியும்? பள்ளிக்கூடங்களில் தமிழ் இல்லை, குடும்பங்களில் தமிழ் இல்லை, அவர்கள் வைத்திருக்கிற கம்பெனிகளில் தமிழ் இல்லை, வாயிலும் மேடையிலும் தமிழ் இருக்கிறது. அப்போ எப்படி சிபிஆர் ஆதரிப்பாங்க? ஆச்சரியம் இல்லை. ஆனால் இது திமுகவுக்கு பழக்கப்பட்ட விஷயம். இன்னும் ஒரு 8 மாதங்கள் சரியாக இருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு. ஸோ அதிமுகவோட கூட்டணி அறிவிக்கப்பட்டுவிட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் ஒரு பக்கம் பிரச்சாரம் போகிறார். இப்போ விஜய் திருச்சியிலேருந்து தொடங்குறார். திமுகவும் அவங்களுடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு பாஜக தயாராகிடுச்சா? நான் ஆதன் நேயர்களுக்கு ஒரு வலுவான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். பிஜேபிக்காரங்க போன திருநெல்வேலிக்கு மீட்டிங்கு முன்னால்
உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்திருந்தார். அதில் நாங்கள் வந்து மனம் திறந்து பல விஷயங்கள் பேசுவோம். 2024 வரலும் தமிழ்நாடு ஒரு பொருட்டாக இல்லை மத்திய தலைமைக்கு. 2024 பார்லிமெண்ட் ப்ரெடிக்ஷன் வந்து 400 ஃபார் பிஜேபி. அது 240 ஆச்சு. தமிழ்நாடை பற்றி கவலைப்படலை. அவங்க கவலைப்படலைன்னா தமிழ்நாடு ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ணாது என்று நினைத்தார்கள். அது ஒரு பெரிய அடி மத்திய தலைமைக்கு. இந்த 4 மாநிலங்களில் கேரளா மிக கடினம், சோஷியோ ஆஸ் வெல் as பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். கர்நாடகாவில் இருக்கும், அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இப்போ மறுபடியும் இங்கே சந்திரபாபு நாயுடு தான் 4 இங்கே. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல பிஜேபியினுடைய மையத்தலைமைக்கு தென்னகத்தில் இருக்கிறது. இது வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று இப்போது மத்திய தலைமை வெகு வெகு ஈர்ப்பாகவும் தென்மையாகவும் இருக்கிறது. அதை குறிப்பிட்டார்கள். நான் இன்னொரு விஷயம் நம்புகிறேன். ஏன்னா அமித்ஷா வார்த்தைகளை அளவாக பேசுபவர். பிஜேபியில் இருக்கிற பல பேர் வந்து எதை செய்ய போகிறார்களோ அதை சொல்ல மாட்டார்கள். செய்த பிறகு அப்பயும் நீங்கள் சொன்னாதான். ஏன்னா போஸ்டிங் இங்கே கிடையாது. தம்பட்டம் அடித்துக் கொள்வது, தற்பெருமை அடித்துக் கொள்வது கிடையாது. ஆனால் அன்னைக்கு சொன்னார், தமிழ்நாட்டை நாம் வெற்றி பெற்றாக வேண்டும், அதற்கு நான் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கேன். தட் மீன்ஸ் நிறையா தடவை நான் வர தயாராக இருக்கேன். கைடன்ஸ் டோட்டல் ப்ராஜெக்ட் போட்டு தர தயாராக இருக்கேன், நீங்கள் தான் செய்யணும். செய்ய ஆரம்பிச்சிட்டார். அவருடைய வாயிலிருந்து வருவது சாதாரண விஷயம் இல்லை. ஏனென்றால் எவ்வளோ பெரிய மோசமான அளவிலே அவர் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டார் குஜராத்தில்னு தெரியும். ஒரே ஒரு இந்திய குடிமகன் இந்திய நாட்டிலேயே மாநிலம் கடத்தப்பட்டார். உத்தரப்பிரதேசத்தை விட்டு வரக்கூடாது என்று சொல்லப்பட்டார். அங்கே உட்காந்து ஆன்லைன்லேயே ஒரு 6 மாநிலங்களை கொடுத்தார். அவ்வளோ சாதாரணமான அந்த தியாகம்லாம் இல்லை. அத்தனை கேஸ் போடப்பட்டு ஜெயிலில் உள்ள அடைக்கப்பட்டார். அதனால் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் மாநிலங்கள் வாரியாக டெய்லி ஒரு கேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய சோகால்டு சாணக்கியத்துவம், இவங்கள்ட்ட ஒரே சாணக்கியத்துவம், இவங்கள்ட்ட இருக்கிற 98% மீடியா, இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வங்கிகளே நிரம்பி வழிகின்ற பணம், ஆனால் வங்கிகள் இல்லது, இந்த ரெண்டையும் வச்சு போடலான்னு அவங்க பண்ணுறாங்க. அதெல்லாம் ஓல்டு ஸ்ட்ராட்டஜி. அதனால் தமிழ்நாடு நிச்சயமாக இந்த தடவை மாற்றத்தை உண்டு பண்ணும். அதுவரையிலும் ஒரு போர் தான் இது. ஒரு குண்டு அங்கே விழுந்துச்சு, ஒரு குண்டு இங்கே விழுந்துச்சு, 4 பேர் இங்கே செத்து போயிடும், இங்கே ஒரு கட்டணம் ஆகி போச்சு. அது அன்றாட நிகழ்வுகள். இறுதி வெற்றி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. பாஜக அதை செய்வதற்காக எந்த தியாகத்தையும் செய்யும். எந்த அளவில் சட்டத்திற்கும் தர்மத்துக்கும் உண்டான முறைகளை பயன்படுத்தும். முழு ஆயுதங்களையும் பிரயோகம் செய்யும். இந்த நேர்கால இறுதியான கேள்வி, ஜிஎஸ்டி ரிஃபார்ம் பற்றி நம்ம வந்து பேசி ஆகணும். மிக குறிப்பாக இப்போ செப்டம்பர் 22ஆம் தேதியிலேருந்து அதை வந்து அமலுக்கு வருது. பல்வேறு வகையில் விலைவாசியில், குறிப்பாக மக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களில் வந்து எந்தெந்த பொருட்களை விலை குறைவு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே விவாதிச்சிட்டோம். ஆனால் அதில் நம்ம தவறின ஒரு விஷயம் வந்து இந்த மெடிக்கல், மருத்துவம் சார்ந்து, மருத்துவ காப்பீடு சார்ந்து. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் எல்லாமே மருத்துவ காப்பீடு இல்லாமல் யாரும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்த வந்து மத்திய அரசு ஃபோக்கஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? இதில் செய்த விஷயங்கள் என்ன? பிஜேபி, குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் செய்கின்ற விஷயம் முல்லாம் விளம்பரம் அல்ல. அதுக்கு ஒரு குறிப்பாக சொல்கிறேன், பிஜேபி மைனாரிட்டிகளுக்கு எதிரானது இந்த பிரச்சாரம். நீங்கள் மைனாரிட்டிகளுக்கு ஒதுக்கின பணம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நலத்திட்டங்கள், அதில் அடைந்த பெனிஃபிஷரிஸ் இந்தியா முழுசாடு மெஜாரிட்டிகள் அல்லது வேறொரு இனத்துக்கு அல்லது ஒரு செக்ஷனுக்கு செய்யப்பட்டதை விட அதிகம். நாங்கள் சொல்லி காமிக்கல, எங்களுக்கு அந்த ஓட்டு இல்லை, கவலைப்படலை. ஏன்னா ஒரே விஷயம் மக்கள் நலம் சார்ந்தது. ஒரு வைடர் அண்ட் ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ். இதே தான் இங்கே இந்த ஹெல்த் கேரில். துரதிருஷ்டவசமாக மிகப்பெரிய ஆஸ்பத்திரிகள் பெருகிடுச்சு. சாதாரண பிளட் டெஸ்ட் எடுத்திங்கன்னா கடைசியாக 5 வரலும் போய் வெளியே வரும்போது குறைஞ்சது 25,000, 2.5 லட்சம். அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஆஸ்பத்திரிகள் மக்கள் நலம், உடல் நலம் கருதவில்லை, பண நலம் கருதுகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள்.
நான் மக்களுக்கு சொல்கிறேன், விதிவிலக்கு 1-2 ஆஸ்பத்திரிக்கு தான். நல்ல மனம் படைத்த சில டாக்டர்கள் தான். ஒரு டாக்டரை பார்த்தேன், பெண் குழந்தைக்கு இலவசம் பிறப்புக்கு நாங்கள். இன்னொரு டாக்டர் பார்த்தேன், யார் வேணாலும் உள்ள வரலாம், வருமானம் இல்லைன்னா அத்தனையும் ஃப்ரீன்னு. அந்த மாதிரி ஒரு சில டாக்டர்கள் விதிவிலக்கு. இந்த சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் என்ன செய்யணும்? மக்களை கவனிக்கணும். அதற்காகத்தான் இந்த ஹெல்த் கேர் ரீஃபார்ம்ஸ். அதில் முதல் ரீஃபார்ம்ஸ் கொண்டு ஆயுஷ்மான் பாரத் கொண்டாந்தார். 5 லட்சத்துக்கு மேலே, இப்போ 70 வயசுக்கு மேலே அத்தனைக்கும் ஃப்ரீங்கிறார். தமிழ்நாட்டில் மிக அதிகமான ஆஸ்பத்திரி மத்திய அரசனுடைய அந்த ஹெல்த் கேர் கார்டை அலோவ் பண்ணுவது இல்லை. இந்த மாதிரி வரும்போது நிர்மலா மேடத்துக்கு நான் சொன்னேன். அதை அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஆதாரங்களோடு கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் செய்ய போகிறோம். அதனால் மருந்து நான் ஒரு சின்ன விஷயம், ஒரு ஃபார்மா, நான் ஃபார்மாமேன். நான் ஒரு ஃபார்மாவில் ஒரே ஃபார்மா 2 கம்பெனியாக பிரித்து ஒரு மருந்துக்கு 55 ரூபா வச்சுருக்கான் சார் ஒரு டேப்லெட்டுக்கு. இன்னொன்றுக்கு 210 ரூபா வச்சுருக்கான். ஒன்று பாப்புலர், எல்லோரும் அதை வாங்குவாங்க, அதை ஷார்ட்ஸு சப்ளை பண்ணி இதை அதை விற்கிறான். கொள்ளையடிக்கிறார்கள். ஒரு 1000 ரூபாயை மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய மருந்து மோடியினுடைய மருந்தகத்தில் 30-40 ரூபா 50 ரூபாய்க்கு கிடைக்குது. ஜெனரிக் நேமில் பேராஸ்டமாலுக்கு எவ்வளோ பேர் இருக்குது, வெறும் பேராஸ்டமாலுக்கு விலை கம்மி. அதே அளவுக்கு இது குவாலிட்டியோடு தான் கொடுக்குறாரு. அப்போ இதை பற்றி கவலைப்படுகிறார். முதல்ல ஆயுஷ்மான் பாரத் ஆரம்பித்தோம். இப்போ இந்த ஜிஎஸ்டி கேரில் நிறைய மருந்துகளுக்கு உண்டான மொத்தமாக வரியை குறைச்சிட்டோம். பாலுக்கு, அத்தியாவசிய தேவைகளுக்கு உண்டான பொருள் நீங்கள் ஏற்கனவே சொல்லுங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தினசரி வாழ்க்கையில் மக்கள் பயன்படுது. அதனால் நான், என் குடும்பம், என்னுடைய சந்தோஷம் 3 கேர் எடுக்கிறாரு. நீங்கள், உங்கள் ஆரோக்கியம், உங்களுடைய குடும்பத்தினுடைய சந்தோஷம், இது 3ம் சேர்ந்த ஒரு அதாவது அந்த 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 திட்டத்திலே ஒரு நோக்கத்தை சொல்லுகிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்கின்ற வரிசை கேட்டகரிஸ் இருக்குது. இல்லை, ஒரு பெண் வந்து, ஒரு அம்மா வந்து மாதத்துக்கு 30,000 ரூபா இன்சூரன்ஸு, அதுக்கு 5,400 ரூபா டேக்ஸு. இப்போ கம்ப்ளீட்டாக காலியாகிருக்கு. ஒரு மிகப்பெரிய ரிஃபார்ம்ஸ். அதே மாதிரி வந்து இவ்வளோ செய்கிறீங்களே, பேப்பரில் தானே இருக்குது, மக்களுக்கு வந்து சேருதா? வராது. நம்மளுடைய நல்லுள்ளம் கொண்ட அரசாங்கம். ஆனால் வியாபாரிகள் அத்தனை பேரையும் நான் சொல்லலை, பெரும்பாலான வியாபாரிகள், வெளிப்படையாக சொல்கிறேன், பெரும்பாலான வியாபாரிகள் அரசாங்கத்தின் நல் திட்டத்தினுடைய பயணம் மக்கள்கிட்ட முழுவதும் கொண்டு சேர்ப்பது இல்லை. இப்போ அப்படி செய்ய முடியாதுங்கிற நிலைமையை கொண்டாந்துருக்கோம். நலன் முழுவதும் கீழே வரணுங்கிற நிலைமையை செஞ்சுருக்கோம். இப்போ கூட ஒரு விஷயத்தை பாராட்டுறேன். சென்னையில் வந்து ஒரு பெரிய ட்ரேடிங் அசோசியேஷன் ஒரு அழகாக சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வெளிநாட்டு பானங்களை இனி அனுமதிப்பதில்லை, வியாபாரம் செய்வதில்லை. மேஜர் செட்பேக் டு யூஎஸ். அதே மாதிரி ஒவ்வொரு வியாபாரிகளும் வரணும், நான் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பேன், வெளிநாட்டு பொருட்களை நான் ட்ரேடிங்கில் வைக்க மாட்டேன், உள்ளூர் பொருட்களை வைப்பேன்னு மக்களுக்கு கொண்டு வரணும். அவங்க அரசாங்கம் மட்டும் போட்டு பிரயோஜனம் இல்லை, இவர்களும் செய்யணும். அதை நாங்கள் இப்போ மக்களுக்கு கீழே கொண்டு வருவதற்காக இந்த முயற்சியில் எடுத்திருக்கோம். ஹெல்த் கேரில் வந்து நம்மளுடைய மக்கள் கிட்டத்தட்ட 12 கோடி பேருக்கு மேலே, நம்ம 12 கோடி குடும்பங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னால் இல்லை. முதல்ல அவர் டாய்லெட்டை கொண்டாந்தார். 18 கோடி குடும்பங்களுக்கு டாய்லெட் கொண்டாரு. அவங்களுக்கு வீடு கட்டணுங்கிற இது சொன்னார். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேன்னு சொல்லி கண்ணதாசனுடைய பாட்டில் 1949 எம்ஜிஆர் பண்ணார். ஆளுக்கு ஒரு வீடு கட்டுவோம் அப்படின்னு பாடினார். இந்த ஆளுக்கு ஒரு வீட்டை 2014 வந்து மோடி அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் அந்த விஷயத்தில் இதனுடைய மெயின் சாரமே அவங்க சொல்கிறாங்க, நோயை குறைப்பது கடினம், ஆரோக்கியத்தில் அதிகரிப்பதில் கவனம். ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கான மருந்துகள் கொடுக்குறாங்க. அதனால் அதாவது கம்ப்ளீட் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வரி குறைப்பு, அத்தியாவசிய மருந்துகளின் வரி குறைப்பு, அந்த வரியினாலே அந்த குடும்பத்தில் ஆரோக்கியம் இருக்கும், மேலால் குடும்பத்தினுடைய சந்தோஷம் இருக்கும். ஆரோக்கியம் வருகின்ற போது நோய்கள் குறைய ஆரம்பிக்கும், ஒரு நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்கும். அரசாங்கத்தினுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கும்போது அங்கே எப்படி கிடக்காங்கன்னு தெரியல, மனிதனை மனிதனாக மதிப்பதில்லைங்க. அதை மாற்றி நீ மனிதனாக இருப்பாய், உனக்கு உண்டான சுய கௌரவம் வெரி இம்பார்ட்டன்ட். அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்திலேயே, சுய கௌரவம் அது பாதுகாக்கப்படும் என்கின்ற ஒரு அளவில் ஒரு உன்னதமான திட்டம். எப்படியெல்லாம் திட்டம் போட்டு பிளான் பண்ணிடுறாங்க. விஷன் அபவுட் தி நேஷன்,
தேசத்தை பற்றி ஒரு முழு நீண்டகால பார்வை, தேர்தலுக்காக அல்ல. ஒருவேளை பிஜேபி அடுத்த தடவை திரும்பி வராமல் இருந்தாலும் இந்த நாடு சீரழியாமல் இருக்கிறதுக்கான அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறோம். அந்த ஹெல்த் கேர் ஸ்கீம் இஸ் ஒண்டர்ஃபுல். We have covered everything, almost everything. The benefit will be percolated and passed on the end consumer. இது எல்லாமே நடைபெறுகின்ற விஷயமாக இது இருப்பது நான் ஆதன் நேயர் மூலமாக நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். முழுவதுமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய உரிமையையும் கௌரவத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பதற்கு மோடி அரசு எடுத்த உன்னதமான திட்டம். நன்றி சார். பல்வேறு கேள்வி விழிச்சேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் பொருளாளர் மூத்த தலைவர் எஸ்.ஆர். சேகர் அவர்கள். வணக்கம் சார். நன்றி வினோத். நன்றி ஆதன் நேயர்கள்.